அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கிறது, ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கிறது. இது சத்தியம். இது வசனம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதின் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆகவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏன் மரணத்தை ஆண்டவர் முன்னாடி வச்சிருக்கிறார், ஜீவனை ஏன் ஆண்டவர் பின்னாடி வைத்திருக்கிறார்? எல்லாமே ஒரு ஒழுங்கா, ஒரு கிரயமா ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் இருக்கும். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், முதல் ஜீவனை போடுவோம், அதுக்கப்புறம் மரணம் போடுவோம் அப்படின்னு. ஆனால் அப்படி இங்கே போடல. என்னத்தை போட்டிருக்காங்களாம், மரணத்தை போட்டு அதுக்கப்புறம் ஜீவனை போட்டிருக்காரு. மரணம்னு சொல்கிறது அதை விரும்புகிறவர்கள், அது ஃபிசிக்கல் டெத் இல்லை, அதை விரும்புகிறவர்கள் அதை என்னவா புசிப்பார். இந்த கனியை என்ன பண்ணுவார்களாம், புசிப்பார்களாம். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நடத்துவார். இந்த மரணத்தையும் ஜீவனை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஜீவன்னா என்ன, ஜீவன் நமக்குள் எப்படி இருக்கிறது, ஜீவன் வெளியே கொண்டு எப்படி வர்றது, எப்படி ஜீவனை கொண்டுறது, மரணமும் ஜீவனும் எப்படி என்று சொல்கிறது, வேதம் எப்படி சொல்லுகிறது. ஆகவே பிரியமான தேவஜனமே, வேதத்தில் ஜீவனும் மரணத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஞானமாய் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் இந்த வாரத்தில், இந்த மாதம் 12 மாதங்கள் கர்த்தர் நம்மை வழி நடத்தியிருக்கார் என்று சொன்னால் மரணமும் ஜீவனும் வந்திருக்கும். ஆண்டவர் மரணத்தை, நான் சொன்னது ஃபிசிக்கல் டெத்து கிடையாது, ஆவிக்குரிய மரணம். அதாவது சில காரியங்களில் வேலை கிடைக்காமல் இருக்கலாம், கல்யாணம் நடக்காமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் சோர்வாக இருக்கலாம், ஆவியில் இல்லாமல் இருக்கலாம், ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சேர்ந்தது தான் மரணமும் ஜீவனும். மரணம் என்று சொல்வது, நான் சொல்வது ஃபிசிக்கல் டெத்து கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. எங்கே இருக்குதா, அது எல்லாமே இருக்குது, ஆனால் எங்கே தான் இருக்குது, நாவில் தான் இருக்குது. நீங்கள் நாவில் சொல்லும்பொழுது அது அற்புதம் நடக்கும். ஆமென். அதிகாரத்தை எங்கே வச்சுட்டாருன்னா நாவில் வச்சுட்டார். உங்களுக்கு ஜீவனை எங்கே வச்சுட்டாருன்னா நாவில் வச்சுட்டார். மரணத்தை என்ன வச்சுட்டாருன்னா நாவில் வச்சுட்டார். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் நடக்கும். மரணத்தை பேசுகிறீங்கன்னா மரணம்னா டெத்துன்னு இல்லை, திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு நடக்க முடியாத காரியங்கள் நடக்காமலே போயிடும். படித்து முடிக்க வேண்டிய காரியங்கள் படித்து முடிக்காமலே போயிடும். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் நடக்கும். கேஷுவலாக சொல்வீங்களா அது நடந்து போகும். ஆகவே நான் சொல்கிறேன், நான் மரணத்தை பற்றி பேசலை, சாவை பற்றி பேசலை. நான் சொல்கிறது ஆசீர்வாத தடையை பற்றி பேசுகிறேன், படிப்பு பிள்ளைகளுக்கு வராததை பற்றி பேசுகிறேன், அப்புறம் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வராத பற்றி பேசுகிறேன். இதை தான் மரணம் என்று சொல்லி நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஆகவே இந்த நாட்களிலே தேவனாக தேவன் நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் எல்லாம் அமைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய காரியம் இருக்கிறது. நம்ம பேசுவதனால என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு காரியத்தை ஆண்டவர் உருவாக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாத காரியங்களை உருவெடுக்கும்படியாக நீங்கள் பேசும் பொழுது அதுக்கு ஒரு சிருஷ்டிப்பு உண்டு. ஆண்டவராகிய தேவன் ஆதியில் என்ன செய்தார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஸோ த கிரியேஷன், அந்த முதலாம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் பல மில்லியன் ஆண்டுகள் இருக்கிறது. அதனால் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வசனத்தை 2ஆம் வசனத்தில் எல்லாம் மாற்றினார் அப்படிலாம் இல்லை, மில்லியன் ஆண்டு இருக்குது. அப்போ இந்த பூமியில் யார் ஆளுகை செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் லூசிஃபர். அவன் இந்த பூமியிலே அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான், அவன் ஆராதனைத்து கொண்டிருந்தான். இது நீங்கள் எஸ்ஏகேலையும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பூமி, அவனுடைய வேலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பானா யார், லூசிஃபர். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பார்த்திங்கன்னா பயங்கரமான அதிகாரம். அவனுடைய அந்த இறக அப்படி சட்டையை எடுத்தாலும் அந்த மியூசிக் வர ஆரம்பிக்கும். பயங்கரமாக வர்ஷிப் லீடர் அவன் ஆராதிக்கிறத ஆண்டவர் அவன்கிட்ட பிடுங்கி ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்டார். அவருக்குன்னு பிள்ளைகள் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாம் ஆண்டவர் உருவாக்கினார். ஆதாம் என்று சொன்னால் சிவந்த, நிறைய பேருக்கு தெரியல, ஆதாம்னா என்னது, சிவந்த மண். இது சிவந்த, இப்போ தெரிஞ்சுக்கோ. இப்போ என்னது ஆதாம் பேர் என்ன, சிவந்த. கவனிச்சுட்டே வாங்க, அப்பப்போ அப்படி கேள்வி கேட்பேன், கரெக்டாக சொல்லுங்கள், கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். போயம்மா, ஆண்டவர் எல்லா
தோட்டத்தெல்லாம் உண்டாக்கிட்டாரு, கனியெல்லாம் உண்டாக்கிட்டாரு, சாப்பிட்றதெல்லாம் உண்டாக்கிட்டாரு, தண்ணிக்கெல்லாம் 4 ஆறு ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேல் தான் ஆதாம் கொண்டு வந்து வைக்கிறார். ஆதாம் கொண்டு வந்து இப்போ 2 வேலை கொடுக்குறார். என்ன 2 வேலை சொல்லுங்களேன்? பண்படுத்தவும் காக்கவும் கொடுத்தார். அப்படியா? அப்படித்தான், பண்படுத்தவும் காக்கவும் கொடுத்தார். சரி, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ ஆண்டவர் பண்படுத்தவும் காக்கவும் வச்சார்னா என்ன பண்ணுவான்? காது ஆண்டவர் எதுக்கு வச்சார்னா கேட்குறதுக்கு, கண் எதுக்கு வச்சார்னா பார்க்குறதுக்கு, வாய் எதுக்கு வச்சுக்காருனா பேசுகிறதுக்கு. நீங்கள் எதை பேசணும்? ஜீவனை பேசணும். எதை பேசணும்? ஜீவனை பேசணும். நீங்கள் ஜீவனை பேசும்போது கர்த்தர் உங்களோட கூட என்னோட கூட இருப்பார். நீங்கள் சொல்லுகிற வார்த்தையில் தேவனோட வல்லமை உண்டு. நான் சொன்னேன், நான் டெஸ்ட் எடுக்க போகிறேன், நியூரோட போகிறேன், அங்கே தான் அங்கே தெரியணும். நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே இருக்காது, கர்த்தர் எல்லாத்தையும் சரியாக்கியிருக்கார், நான் நல்லா போயிட்டு நல்லா வருவேன் அப்படின்னு போயிட்டு சொல்லிட்டு தான் போனேன். கர்த்தர் அந்த பார்த்தா எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நீங்கள் சொல்கிறத தான் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆகவே பண்படுத்தவும் காக்கவும் பண்ணனா என்ன பண்ணுவான் அவன்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? 2 இந்த பிகினிங்கில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு நிலத்தை பண்படுத்தணும்னா என்ன பண்ணணுங்க சொல்லுங்களேன்? நீங்கள் நிலத்தை பண்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? என்ன பண்ணணும்? முத என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், கல்லெல்லாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து போடுவோம் இல்லையா? கல் எடுத்து போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? புல்லெல்லாம் பிடிக்கி போடுவோம் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மண்வெட்டி எடுத்து, ஆமாம், இல்லைன்னா உழவு வச்சுருப்பான், இதாக கொத்துவோம் இல்லையா? இதெல்லாம் பண்ணணும். யார் பண்ணணும்? ஆதாம் பண்ணணும். யார் பண்ணணும்? ஆமாம், மண்வெட்டிக்கு அவன் எங்கே போவான்? அந்த நாளில் இருந்துச்சா? ஆதாம் ஒருத்தன் தான் இருந்தான். அப்புறம் இந்த களையெல்லாம் கொத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? களை கொத்துவாங்கல்ல, அதுக்கு என்ன வேணும்? ஆமாம், அது வேணும். அதுக்கு எங்கே போவான்? இருந்துச்சா அந்த காலத்தில்? இல்லை. அப்புறம் எப்படி பண்படுத்துவான்? எப்படி இந்த பூமியை பண்படுத்த முடியும்? பண்படுத்தப்படணும், அதுக்கப்புறம் காக்கப்படணும். இந்த பண்படுத்துவதற்கு என்ன பண்ணான்னா ஆதாம் டைரக்டாக என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னார், சமுத்திரம் உண்டாக கடவுதுன்னார். அதை பார்த்தா அப்படியே அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தண்ணீர் உண்டாக கடவுது, நிலம் பண்படுத்த கடவுது. ஜஸ்ட் அது வார்த்தை தான். சொல்ல 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 அந்த பூமி பண்படுத்த ஆரம்பித்தது, செடி வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னன்னா, தோட்டத்தை அவன் பண்படுத்த செய்ய ஆரம்பித்தான். உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் இன்றைக்கும் உங்களோட கூட என்னோட கூட இருக்கிறார். ஆதாம் என்ன சொன்னானோ அதையே அப்படியே நடந்தது போல நீங்களும் சொல்றதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். ஆகவே தோட்டத்தை எப்படி பண்படுத்த முடியும்னா, அந்த நாட்களில் இரும்பு இல்லை. அப்போ என்ன அந்த மண்ணட்டி போட்டு வெட்டிட்டு இருந்தார்களா? ஜஸ்ட்டு வார்த்தை சொன்னார், சரியாகட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆதாம் சொன்னதெல்லாம் ஆண்டவர் அப்படியே செஞ்சு கொண்டே இருந்தார். ஆகவே உண்டாக்கப்பட்டவனால கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தான். ஆதாம் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே பூமியில் நடந்துச்சு. 2 வகையான உலகங்கள் இருக்கிறது. ஒன்று நேச்சுரல் வேர்ல்டு, இன்னொன்று சோசியல் வேர்ல்டு. நேச்சுரல் வேர்ல்டு என்று சொல்வது இயற்கை உலகம், அதாவது கடல், மழை, அதுக்கப்புறம் இந்த கோள்கள், இதெல்லாம் சேர்த்து அது இவைகள்லாம் ஒரு நேச்சுரல் வேர்ல்டு என்று சொல்லி பார்க்குறோம். இன்னொன்று சோசியல் வேர்ல்டு, அதாவது அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, பங்காளி எல்லாம் சேர்ந்து, இதெல்லாம் சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், ஃபேக்ட்ரி, எங்கள் ஆஃபீஸ் எல்லாம் சேர்ந்து, இது சோசியல் வேர்ல்டு. இதையும் ஆண்டவராகிய தேவன் சோசியல் வேர்ல்டு அண்ட் நேச்சுரல் வேர்ல்டு, அதாவது இயற்கையின் உலகம், இன்னொன்று நம்முடைய சமுதாய உலகம் ஒன்று இருக்கிறது. ஆகவே இந்த சமுதாய உலகத்தை படைத்தவரும் இயற்கையை படைத்தவரும் ஆண்டவராகிய தேவன் தான். ஆதாம் இதை கொண்டு தான் வளர ஆரம்பித்தான். அவன் இந்த பூமியில் இருக்கும்பொழுது அவனுக்கு என்ன வேண்டும்னா, தண்ணி வேணும், செடி முளைக்கணும், கனி வரணும். அவன் இந்த சோசியல் வேர்ல்டில், இந்த நேச்சுரல் வேர்ல்டுலேயும் இந்த சோசியல் வேர்ல்டில் ஜீவிக்கணும். அதுக்காக கர்த்தர் அவனை ஆண்டவர் ஆசிர்வதித்து கொண்டிருந்தார். ஆகவே எப்படி இருக்கணும், என் வேலை எப்படி இருக்கணும், என் வேலை காரியங்கள் எப்படி இருக்கணும், நான் போகிற கம்பெனி எப்படி இருக்கணும், நான் எப்படிலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த எல்லாத்துலேயும் நீங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக உங்களை நடக்க பண்ணுவார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் டெய்லி உங்களோடு கூட என்னோடு கூட ஒரு நாள் சொல்லிவிட்டு திருப்பி சொன்னாரா இன்றைக்கி வெளிச்சம் உண்டாகக்கூடாதுன்னு ஒரு நாள் சொன்னார். திருப்பி சொன்னாரா முதல் நாளாக சொன்னார் வெளிச்சம் உண்டாகக்கூடாது. திருப்பி சொன்னாரா?
சரி 6 ஐயோ மறந்துட்டேன் திருப்பி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் உண்டா கடல் சொன்னாரா? ஒரு தடவை சொன்னால் தான் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமே நாலலுயா. வெளிச்சம் உண்டாக்க கடல் கடல்னா கடல் உண்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கடல் திருப்பி கடல் வந்துகிட்டே இருக்குமா? அப்புறம் 3 இந்த வான மண்டலத்தில் உள்ள எல்லாத்தையும் நட்சத்திரம் கோள்கள் இதெல்லாம் உண்டாக்குறதுனாரு அதெல்லாம் உண்டாயிடுச்சு. அது திருப்பி சொல்லிட்டே இருக்காரா? உண்டாகணும்னு இருக்காரு. இல்லை உண்டாகனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாரா? 6 நாளும் அவர் கவலைப்பட்டாராங்க? இல்லை. அதாவது ஒரு தடவை சொன்னது அது நடந்து கொண்டே இருக்கும். நீங்களும் ஆமென் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொன்னீங்கன்னா அது ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு இருக்கும். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் 1000 5000 வாக்கு தத்தங்கள் இருக்குது. அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இட் டசன்ட் மீன்ஸ் டுமாரோ. நாளைக்கு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களா? கர்த்தருடைய வார்த்தை பேசும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறீர்கள், அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். அன்பிலீவபிள். இதெல்லாம் நம்மளாம் நினைக்க வச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் என்ன வச்சுருக்காராம்? உங்கள் நாவலையும் நாவலையும் ஆண்டவர் என்ன வச்சுருக்காராம்? அதிகாரம் வச்சுருக்கா. ஒரு 100 பேர் இருந்தால் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தன் என்ன செய்வான்? அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுவான்? விசுவாசம் உள்ள வார்த்தையாக பேசுவான். அது நடக்குங்க, இது நடக்கும், இது நடக்காது, இது அப்படி செய்யும், இது இப்படி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசம் உள்ள வார்த்தையே பேசுவான். 100ல் ஒருத்தன். 100ல் இன்னொருத்தன் இருக்கான். அவன் யார் தெரியுமா? நடக்காது, வராது, செத்து போயிடுவ, ஆயுஷ் நாட்கள் கும்மே, அவங்க அப்பா சின்னதுலேயே இறந்து போயிட்டார், அது மாதிரி அவங்க அப்பாவும் சின்னதுலேயே இறந்து போயிடுவார். இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு பஸ்ஸு டிக்கெட் எடுத்து கொடுத்து டெல்லிக்கு அமுச்சு விட்ருங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. இது நடக்காது, இது வராது. பாசிட்டிவாக பேசுங்க. ஆண்டவர் என்னைக்காவது ஐயோ வெளிச்சம் வந்துச்சா, ஐயோ சூரியன் வந்துச்சா, நம்ம சொன்னமே அப்போ காலைல போய் பார்த்தாரா அவர் சூரியன் வந்துச்சான்னு? ராத்திரி பார்த்தாரா 3 வந்துச்சான்னு பார்த்தாரா? இல்லை. ஒரு தடவை சொன்னது தான். அப்படியே தான் நீங்களும் ஒரு தடவை சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் 100 தடவை சொன்ன மாதிரி. ஆமே இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவருங்க. ஆமே நாளும் நான் சொன்னேன். 100ல் ஒருத்தன் இருப்பான், 100ல் இன்னொருத்தனும் இருப்பான். நடக்காதுன்னுமா. ஞாயிற்றுக்கிழமை வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, வேணாம் வேணாம். தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வேலை செய்த நாட்களும் சரி, ஊழியத்தில் இருந்த நாட்களும் சரி, கர்த்தர் அற்புதமாக ஆண்டவராக வழி நடத்தினார். காரணம் என்னவென்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை நான் வீணாக எந்த இடத்துலையும் நான் செலவழித்ததில்லை. என்னுடைய சின்ன வயதிலிருந்தும் என்னுடைய ஊழியத்துக்கு முன்பாகவும் ஊழியத்துக்கு பின்பாகவும் கர்த்தர் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் ஆஸ்வதிப்பார். டென்ஷன் ஆகும் பொழுது தான் நம்முடைய பேச்சு மாற ஆரம்பிக்கும். when you become a tension, உங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டென்ஷன் வச்சா நம்ம பேசுகிறது என்னன்னு தெரியவே தெரியாது. அவங்க பிரதர்ஸ்லாம் சொல்கிறாங்க மறிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்ன பிறகு அவன் சொல்லுவான், நான் வருத்தத்தோடு இருக்கணுமா, நான் கஷ்டத்தோடு இருக்கணுமா, நான் வேதனையோடு இருக்கணுமா, சஞ்சலத்தால் நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வியாதி உண்டானது என்று சொல்லி பார்க்குறோம். யாக்கோபுக்கு தான் முதலாக வியாதி உண்டானது. அதுக்கு முன்பாக 22 தலைமுறையில் வியாதி யாரும் மறிக்கவே இல்லை. யாக்கோபுக்கு மாத்திரம்தான் வியாதி வந்தது. ஆதாம்லேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 22 தலைமுறைக்கும் என்னவில்லை, வியாதினால் மறித்து போகவே இல்லை யாரும். வயது மூப்புனால் மறித்து போனாங்க. ஆனால் வியாதியால் மறித்து போனது 21 22 யாருன்னா, யாக்கோபுக்கு வயது முதிர் வயதான பொழுது அவன் மறிக்காமல் வியாதிப்பட்டு மறித்தான். மற்றவங்களெல்லாம் வியாதிப்பட்டு மறிக்கலை. புரிஞ்சிட்டிங்களா? 21 தலைமுறை வியாதிப்பட்டு மறிக்கலை. 22ஆம் தலைமுறையில் யார் வந்தா? யாக்கோபு எப்படி மறித்தான்? வியாதிப்பட்டு மறித்தான். ஏன் வியாதிப்பட்டு மறித்தான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். 12 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவங்க தகப்பனாக இருக்காங்க. யாக்கோபு கோத்திரத்தின் தகப்பன்மார்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் ஆசீர்வாதத்தில் இருந்துட்டாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பார்த்திங்கன்னா மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அலைஞ்சு திருத்த இடம்லாம் அவனுக்கு பெரிய பணக்காரன் ஆகிட்டான், பெரிய சீமன் ஆகிட்டான். ஈசாக்கும் அப்படித்தான். அவனும் பார்த்தீங்கன்னா வர விருத்தி அடைந்து பெரிய சீமானான். ஆனால் யாக்கோபுக்கு 12 கோத்திரம் வந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு, அதோடு கூட வியாதியும் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் இருக்குது, வியாதியும் அப்படி வந்தது தாங்க. வியாதி எப்படி வந்துச்சு? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம்.
ஆதியாகமம் 37:35 எடுத்து வாசிக்கலாம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடே குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். எப்படி சொல்லிட்டாங்க? எல்லாம் சொன்னா ஆறுதல் சொல்றாங்க. அந்த ஆறுதல் அவன் என்ன பண்ணல, கேட்கல. எல்லாம் வந்து சொல்றாங்க, குமாரர் சொல்றாங்க, குமாரத்தி சொல்றாங்க, எல்லாரும் வந்து சொல்றாங்க. யோசேப்பு செத்து போயிட்டான்னு சொல்கிறத அந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க. அது இப்போ அவன் எப்படி இருந்தான்னா, அதை ரொம்ப துக்கத்துடனே தன் குமாரிடத்தில் அவன் சொல்கிறான், நான் துக்கத்தோடு எங்கே போவேன், ஆமாம் நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த வார்த்தையில், துக்கத்தோடு. அதனால தான் வியாதி வர ஆரம்பித்தது. 38ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 42:38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். என்ன சொல்றான்? இப்ப முதல் என்ன சொன்னான்? துக்கத்தோடு. இப்ப என்ன சொல்றான்? சஞ்சலத்தோடு. புரியுதா உங்களுக்கு? யார் சொன்னது? யாக்கோபு. யார் சொன்னது இது? யாக்கோபு. முதல் என்ன சொன்னான்? சஞ்சலத்தோடு நான் எங்க போவேன், பாதாளத்துக்கு போவேன்ட்டான். அதுக்கப்புறம் சொல்லிட்டான் துக்கத்தோட போவேன்ட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான்? சஞ்சலத்தோட போவேன்ட்டான். பாதாளத்துக்குன்னு கரெக்டாகவே சொல்லிட்டான், இது இங்கே தான் நான் போவேன் அப்படின்ட்டான். நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் நடந்துடும். எலியா சொன்னார்ல, ஆண்டவரே நான் வேணாம் என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னா, சரி ரைட் அதை பற்றி பிரச்சனை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் என் வேலையெல்லாம் நீ முடிச்சுட்டு நீ வா அப்படின்ட்டார். சிரியா மேலே அபிஷேகம் பண்ணார், யெகூவை இஸ்ரேல் மேலே அபிஷேகம் பண்ணார், எலிசாவை அபிஷேகம் பண்ணார். எல்லாம் அவெல்லாம் அங்கே வேலையெல்லாம் செய்யணும். யாரோட? எலியாவோட ஸ்தானத்தில் எலிசாவை ஆண்டவர் வச்சார். அப்புறம் சொல்லிட்டு தான் அவர் தூக்கிட்டு போகிறார். வாடா நீ போதும் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது மாதிரி பேசிட்டே இருப்பேன், இது மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ பரப்பிட்டு வந்துரு அப்படின்றார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாக்கோபு டென்ஷனான வேலையை சொல்கிறான், என் சஞ்சலத்தால் நான் துக்கத்தில், நான் சஞ்சலத்தால் நான் பாதாளத்துக்கு போவேன். ரெண்டாவது, என்னுடைய துக்கத்தால் நான் எங்கே போவேன், பாதாளத்துக்கு போவேன். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வந்து சொன்னால் வியாதியை கொண்டு வந்தது. அது வரைக்கும் வியாதி என்ற பூமியில் இல்லவே இல்லை. 21 தலைமுறை வியாதி இல்லை. யாக்கோபில் தான் வியாதி ஆரம்பிக்கிறது. வியாதி அப்படி என்று சொல்லும்பொழுது அதில் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா வியாதினா டிசீஸ்ன்னு இருக்கும், சிக்குன்னு இருக்கும், இல்லுன்னு இருக்கும், இல் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்னு பார்த்தா வியாதினா வியாதி தான், அப்புறம்னா உடம்பு சரியில்லை அப்படின்போம். ஆனால் எப்ரேய மொழியில் காலா அப்படின்னு சொல்லப்படுகிறது. காலா அப்படின்னு சொன்னால் வியாதி என்று சொல்லி அர்த்தம். அவ்வளோதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பழைய ஏற்பாட்டில் 2 பேர் வியாதியில் மறைச்சு போனாங்க. ஒன்று வியாதியில் வந்தாங்க. ஒன்று யாருன்னா எசேக்கியாவுக்கு வியாதி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது பார்க்கும்பொழுது யாக்கோபுக்கு வியாதி வந்துச்சு. இவங்கெல்லாம் வியாதியில் மரித்து போனவர்கள். நான் துக்கத்தோடு சாவேன். என்ன சொன்னால் துக்கத்தோடு சாவேன். நீங்கள் ஏன் துக்கத்தோடு சாவணும்? உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் மரிச்சிருக்கார். நீங்கள் ஏங்க துக்கத்தோடு சாவணும்? உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கர்த்தர் உங்களே என்னை வைத்திருக்கார். மற்ற சாவரம்லாம் உயிர்த்தோடு எழுப்பணும். நம்புறீங்களா? ஆமென். நான் சஞ்சலத்தோடு சாக வேண்டும் இல்லை சொல்லாதீங்க. டென்ஷன் வரும்பொழுது கண்ட்ரோல் இழந்து இது பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரி ஆஃப் டங்க். அந்த டங்க் என்ன பண்ணுதுன்னா ஸ்லிப்பரி ஆயிடுது. அதான் என்ன பண்ணால் பதட்டுப்படும். ஐயோ ஆண்டவரே அப்படியோ நான் மறிக்கிறேன், சாவ போகிறேன். நோ, கர்த்தர் உங்களோடு கூட தான் இருப்பார். நான் எனக்கு சுயநினைவு இல்லை. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரில. ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து ஜீவனோடு கூட வச்சுட்டே இருந்தாருன்னு ஆண்டோட வார்த்தை தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்ன வரைக்கும் அதுக்கு பதிலே கிடைக்கலங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. பிரச்சனை என்னென்னா வார்த்தை என்னவா இருக்குன்னா ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ஆகவே இதை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்கான். யார்? யாக்கோபு. அது எப்போ நடக்குது? இப்போ நடக்குது. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அந்த சொன்ன வார்த்தை திருப்பியும் திருப்பியும் வந்து கொண்டே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னேன்னா டெய்லி சொல்லிட்டு இருந்தாரா? இல்லை, அது வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. சூரியனும் சந்திரனும் உதிச்சுட்டே இருக்கு இல்லையா. அதே போல் நீங்கள் சொன்னப்பட்ட வார்த்தையும் நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, நல்வார்த்தையாக இருந்தாலும் சரி,
தீய வார்த்தையானாலும் சரி, சாம்ப வார்த்தையானாலும் சரி, அதை வந்து கொண்டே இருக்கும். காரணம் அவர் வார்த்தையானவர். நீங்கள் வார்த்தையில் சொல்லி பிசாசன் எல்லாம் அந்த உரிமையெல்லாம் இயேசு நாமத்தில் தகர்த்து போடும்பொழுது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆகவே நீங்கள் இன்றைக்கி நான் பேசுகிறேன், இன்றைக்கி நான் என்ன பேசுவேன், நான் நல்லது பேசுவேன். நாளைக்கு என்ன பேசுவேன், நல்லது தான் பேசுவேன். நாளைக்கு என்ன பேசுவேன், ஆண்டோட வார்த்தையை தான் பேசுவேன். நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஆண்டோட வாக்குத்தத்தத்தை தான் பேசுவேன். அப்படி பேச 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 என்னன்னா என் வாழ்க்கையை ஆண்டவர் அலங்கரிப்பார். நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அவர் சாயலாக கர்த்தர் உங்களை என்னை படைச்சு வச்சிருக்கார். தம்முடைய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். கர்த்தர் உங்கள் நாளிலே ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவர் வச்சிருக்கார். உங்கள் பேச்சை ஆண்டவர் ஹானர் பண்ணுவார். அதனால தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படி புசிப்பார்கள்னா என்ன? புசிப்பார்கள்னா ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றீங்களே, கொஞ்சம் சாப்பிட்றீங்க, அதை அப்படியே சாப்பிட்டு அப்படியே தட்டில் இருக்க சாப்பிட அப்படியே முழுங்குறீங்க. எப்படி சாப்பிட்றீங்க? கொஞ்சம் கொஞ்சமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றீங்களா? அப்படி தானே? நான் அப்படி தான் சாப்பிட்றேன். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? நீங்களும் அப்படி தான் சாப்பிட்றீங்களா? பரவாயில்லையே. என்னென்னா அப்படி தான் வேலையை செய்யும் பாருங்க ஆண்டோட வார்த்தை. கொஞ்சம் கொஞ்சமாக 1 வருஷம் முடிஞ்சிடும், 2 வருஷம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சிக்கிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை இயேசு நம்ம தூக்கிடலாம். உங்கள் வீட்டில் ஒரு குடும்ப சாபம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர்த்துக்கு கல்யாணமே ஆகாது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த வாலிப வயதில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நீங்கள் சொல்லி அறிக்கை பண்ணி இயேசு நாமத்தில் கேன்சல்ட் இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் சொல்லும்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம், சொல்லுவான். அவங்க சின்ன பசங்களாம் இருக்குமா, சின்ன பையனுக்குலாம் இப்போ ஹார்ட் அட்டாக் வருது பிரதர். ஆமாம் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டு நிறைய பேர் சின்ன பசங்களாம் ஹார்ட் அட்டாக்ல சாவான். அப்படிலாம் சொல்லாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இவெல்லாம் படிக்க மாட்டான், அவெல்லாம் தர மாட்டான், இவெல்லாம் எங்கே தருவான், அவெல்லாம் படிக்கிறது ஆடும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தருதலை தான் அலையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தருதலை தான் அலைவான். இல்லைடா நீ நல்லா படிப்படா, நீ நல்லா வருவடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ நல்லா வருவ அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா வருவானா? வரமாட்டானாங்க? வருவான், ஆனால் வரமாட்டான். இல்லை, வருவான் தான். அந்த ஆனாலாம் போடாதீங்க, வருவான். நீங்கள் நல்லா வருவீங்க. சொல்லுங்கள், நான் நல்லா வருவேன். சொல்லுங்கள், நான் நல்லா வருவேன். சொல்லுங்கள், நல்லா வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் நல்லது தான் பேசணும். எப்பொழுதும் அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த தேவையை, அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். எது இல்லை, விதை விதைக்கிறதால ஏன்னா அது திருப்பி வரணும். அந்த வருஷம் அறுவடை முடித்த பிறகு சரி அப்பா இந்த அறுவடை முடிச்சிச்சா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை. எப்படா கதிர் விளையுது, எப்படா போர் அடித்து, எப்படா ஹார்வெஸ்ட்லாம் முடிஞ்சு களஞ்சியத்தை சேர்த்துட்டு ரேட்டில் விற்றுட்டு அடுத்த பயிர் பண்ணிடுவான். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்த கிரவுண்டை ரெடி பண்ணிடுவாங்க. அதனால் ஆண்டவர் கனி தரும் மரங்களை கர்த்தர் கொடுத்தார், அதோடு விதையும் கர்த்தர் ஆண்டவர் கொடுத்தார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது. ஆகவே எது தொடர்ந்து அதை நடந்து கொண்டே இருக்கணும். அது முளைச்சி வரும், அது பெருகும். ஆண்டவர் எதுக்கு மரத்தை கொடுக்குறாருனா, கனியை கொடுக்குறாருனா, அதில் ஒரு கொட்டை இருக்கும், அதை நீங்கள் விதைக்கணும், அது திரும்பி வளரும். அது ஒரு பழமாக ஒரு விதையாக இருக்கிறது பல ஆயிரங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆகவே இந்த ஒலிவ மரம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒலிவ மரம் அது நோவாவின் காலத்தில் மூழ்கடிக்க பொழுது இந்த ஒலிவ மரம் மாத்திரம் சீக்கிரத்தில் அழுகி போகாதான், மற்ற மரங்கள் எல்லாமே அழுகி போயிடும். அந்த ஒலிவ மரம் மாத்திரம் அழுகி போகாது. அவர் பேழையிலேருந்து புறாவை அவர் 2வது அவர் அனுப்பும் பொழுது இந்த ஒலிவை இலையை மாத்திரம் படிச்சுட்டு யார்கிட்ட கொடுக்குதுன்னா நோவாட்ட கொடுக்குது. ஏன் நோவாட்ட கொடுக்குதுன்னு சொன்னால் பூமியிலே உற்பத்தி ஆக ஆரம்பித்தது.
ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிப்பை ஆண்டவர் வைத்திருந்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் மரம் உண்டாக்குறதுன்னு சொன்னாரா, அதுக்கப்புறம் ஆறு உண்டாக்குறதுன்னு சொன்னாரா, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னா நோவை பார்த்து நீ இப்படி நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் திருப்பி நான் அரேஞ்ச் பண்ணுறேன், திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், திருப்பி உன்னை சொல்கிறேன், திருப்பி சூரியன் உதிக்கணும், திருப்பியும் கடல் வரணும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. நோவா என்ன பண்ணா, அவன் என்ன சொன்னான், முன்னாடி என்ன நடந்துச்சோ அதெல்லாம் அவன் சொல்ல ஆரம்பித்து இந்த பூமியை நிரப்ப ஆரம்பித்தான். யாரு? நோவா. எதை கொண்டு? தேவனுடைய வார்த்தை கொண்டு. எதை கொண்டு? தேவனுடைய வார்த்தை கொண்டு. நீங்களும் தேவனுடைய வார்த்தை கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும்படி கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, என்னாகமம் 14 அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும். என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? ஆமா, 14:8 படிங்க. அதுல கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்து நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். ஆமா, பாண்ட என்ன சொல்றான்னா, இவங்க சொல்றாங்க நாங்கள் இங்கே இருந்தால் இப்படி வனாந்தரத்தில் செத்து போயிடுவோம் அப்படின்றான். அவன் சொன்ன மாதிரியே வனாந்தரத்தில் எல்லா பேரும் செத்து போயிட்டான். 20 வயசுக்குள்ள மேலே தான் கானானுக்குள்ளே போனாங்க, கானானுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. மற்றவங்களாம் யாரும் கானானுக்குள்ளே போகல. ஏன்னா அவர்கள் சொன்ன வார்த்தை எப்படி? என்னாகமம் 11:14 எடுத்து வாசிங்க. என்னாகமம் 11:14. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததினால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுது என்னை கொன்று போட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமென். பாருங்க என்ன வேண்டிக் கொள்றான்? என்னம்மா? கொன்னும் போடணும் வேண்டிக். இது ஒரு ஜபங்க. அது நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணீங்களா? ஆண்டவரே நீ இப்பயே கொண்டு போடுறீங்க, கொண்டு போட்டுருங்க. ஆண்டவர் கொல்றதுக்கு ஆண்டவர் பாதுகாக்கிற ஆண்டவர், கிருபை கொடுக்குற ஆண்டவர். மரண தருவாயில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்பி போட எழுந்து நட அப்படின்பார். உன் படிக்கிறதுக்கு நட. மோசே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், மிஞ்சின பாரம் ஆண்டவரை என்னால் தாங்க முடியாது. அதனால தான் அவன் செத்து போயிட்டான். கடைசியில் அவனை எங்கே புதைச்சாங்க எங்கே வச்சாங்கன்னு தெரியவே இல்லை, காணான்னு கூட பார்க்கல. எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தான் பாருங்களேன். அப்படிலாம் கொண்டு வந்து செங்கடெல்லாம் 2ஆக பிளந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளம்லாம் செஞ்சு வந்தான். அவன் கடத்தில் எங்கே பிரவேசிக்க முடியல, கானானுக்கு பிரவேசிக்க முடியல. நேபோ மலையிலேருந்து பாடுறா அதான்டா கானான். அதை மாத்திரம் பார்த்துருப்போம். ஆண்டவரை முதுகு பின்பாக பார்த்தவன், தேவ சமூகத்தில் முன்பாக இருந்தவன், அவனால் போக முடியல. ஆனால் இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறபடினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்குரிய ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் மீது என் மீது கர்த்தர் வைத்திருக்கிறார். மத்தேயு 4 அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பாருங்களேன், இவன் என்ன சொல்றான்? இவர் சொன்னா நடக்கணும், உனக்கு தெரியும். இவர் சொன்னாரு, ஆனால் வெளிச்சம் வந்தாச்சு. இவர் சொன்னாரு, அதனால என்ன வந்துச்சு? நட்சத்திரங்களும் மூணும் சன்னும் எல்லாம் வந்தாச்சு. இவர் சொன்னாரு, தாவர இனம் உண்டாச்சு. இவர் சொன்னாரு, மனித மிருக இனம் உண்டாச்சு, தாவர இனம் உண்டாச்சு. அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்றான். பிசாசு எங்க டச் பண்றான் பாருங்க. நீங்க சொல்லுங்க. அவனும் வார்த்தை எடுக்கிறான் பாருங்க. நீங்களும் வார்த்தை எடுக்கிறீங்க. நீங்க பேசுங்க. நீங்க சொல்ற வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. நீங்க சொல்ற வார்த்தை ஜீவன் இருக்க வேண்டும், மரணம் இருக்கக்கூடாது. பிசாசு சொல்றான், நீ சொல்லு அப்படின்றான். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ற ஆண்டவர் கிடையாது. பிசாசு சொல்லி நான் கேட்கணுமா? முடியாது அப்படின்றார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, மனுஷனை பத்திரால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிறப்பான். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மரணம் எங்கே இருக்குங்க? ஆமாம், ஜீவன் எங்கே இருக்குங்க? அதை எதை நீங்கள் விரும்புகிறீங்க? ஜீவன். எதை விரும்புகிறீங்க? ஜீவனை விரும்புறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். ஸோ டோன்ட் டாக் நெகட்டிவ் வேர்ட்ஸ். ப்ராமிஸ் வேர்டு, வாக்குத்தத்தம். மாதம் ஒரு மாதம் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கோம். அந்த வாக்குத்தத்தை பேசுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19
19, 20 எடுத்து வாசிக்கலாம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. என்னமா? விருத்தி அடைந்து. உங்க வாழ்க்கையில வசனம் என்ன பண்ண வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும். ஆண்டோட வார்த்தை விருத்தி அடைய வேண்டும். எவ்வளவு பலமாய் வசனம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க பிசாசை மேற்கொள்வீங்க. வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தரித்திரத்தை மேற்கொள்வீங்க. வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வியாதியை மேற்கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்கு உள்ள இருந்துச்சுன்னா எதுவும் உங்களை தொட முடியாது. கடன் பாரம் தொட முடியாது. உங்க பிள்ளைகளை தொட முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். யோவான் 17 எடுத்து வாசிக்கலாம். ஜான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் தாங்க சத்தியம். நான் சொல்றேன் இல்லையா, மரணமும் ஜீவனும் நாமின் அதிகாரத்தில் இருக்குது. அது விரும்புகிறீர்கள் அவர் கனியை. ஆண்டவர் எங்க அதிகாரத்தை வச்சிருக்கார் தெரியுமா? நாவல வச்சிருக்கார். ஆகவே நீங்க பேசும் வார்த்தையெல்லாம் ஜாக்கிரதையா பேசுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆதியாகமம் 17:1 எடுத்து வாசிக்கலாம். 17:1. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆமென், ஹல்லேலூயா. அவன் 90 வயது ஆனபோது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அவனுக்கு குழந்தை பிறக்கிறப்ப 100 வயசு. அப்போ ஆண்டவர் 75 வயசில் அவனை தெரிஞ்சு கொள்கிறாரு. 91 வயசில் இந்த காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17:5 எடுத்து வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாம் என்று சொன்னால் ஜாதிகளின் தகப்பன், உயர்ந்த மனிதன். ஆபிராம் என்று சொன்னால் உயர்ந்த மனிதன். எல்லாம் கூப்பிடுறப்ப நீ உயர்ந்த மனிதன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிராம் இல்லை, உன் பேர் என்னது? ஆபிரகாம்னா ஜாதிகளின் தகப்பன். ஒரு பிள்ளைக்கே வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜாதிகளின் தகப்பன். அடுத்த வாசனம், அடுத்தது படிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் அழையாது இருப்பாயா. சாராய்னா உலகத்தின் ராணி. ஆனால் தான் எல்லா பயிலும் பிடிச்சிட்டு போனான். உலகத்தின் ராணி. அமெரிக்க ராஜா தூக்கிட்டு போனான், பார்வன் ராஜா தூக்கிட்டு போனான், எகிப்துக்கு போனப்போ தூக்கிட்டு போனாங்க. இப்போ என்ன பண்ணானா, உலகத்தின் ராணியை அந்த பேரை மாற்றி த மதர் ஆஃப் நேஷன், ஜாதிகளின் தாய் என்று சொல்ல பார்க்குறப்ப ஜாதிகளின் தாய். ஆபிரகாம் பார்க்கும்போது ஜனங்களின் தகப்பன் அப்படின்னு சொல்ல 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 அந்த வார்த்தை அவனுக்குள்ளே நிறைவேற ஆரம்பிச்சது. கர்த்தர் உங்களை பற்றி ஆண்டோட வார்த்தை நீங்கள் சொல்ல 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்புகிற ஆமென் சொல்லுங்களேன். ஆமன். ஆபிராம் என்று சொன்னால் உயர்ந்த மனிதன் என்று அர்த்தம். ஆபிரகாம் என்று சொன்னால் ஜாதிகளின் தகப்பன் என்று அர்த்தம். சாராய் என்று சொன்னால் உலகத்தின் ராணி என்று அர்த்தம். சாராள் என்று சொன்னால் ஜாதிகளின் தாய் என்று அர்த்தம். ஆகவே ஆனால் தான் அந்த ஆண்டவர் பேரெல்லாம் மாற்றுறார். ஏன் பேரை மாற்றுறாருன்னா அப்படி தான். யாருக்கு மாற்றுவார்னா, புதிய ஏற்பாட்டில் யாரை மாற்றுவார் தெரியுமா? பேதுருவை பேரை மாற்றுவார். அவனுக்கு பேர் என்னது? சிமியோன் இல்லையா? ஆமாம், அந்த பேரை ஆண்டவர் மாற்றி நீ என்னது பேதுருவா இருப்ப. அப்போ சிமியோன்னா என்னன்னா அர்த்தம் நாணல், அப்படியே காற்றுல அசைறவன். ஆனால் சிமியோன் என்று பேரை எடுத்துட்டு பேதுரு, பெட்ரா, பாறை அப்படின்னு சொல்லி பேரை மாற்றினா. எசேக்கியேல் 37:1 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பாருங்க, கர்த்தருடைய கை யார் மேல அமர்ந்துச்சு? எசேக்கியேல் மேல. யார் மேல? எசேக்கியேல். நல்ல வேதம் படிங்க, டெய்லி படிங்க. நேற்று ஒருத்தர் மேரேஜுக்கு போயிருந்தா அவர் சொன்னார், 72 மணி நேரத்தில் முழு பைபிளை முடிச்சிடலாமா. 72 மணி நேரத்தில் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா 3 நாளில் படித்து முடிச்சிடலாமா பைபிளை. எத்தனையோ நாள் இருக்குது, எத்தனையோ நேரம் இருக்குது. எங்கே பிரதர்? அதை பைபிள் எடுத்தால் தான் தூக்கமாக வருது பிரதர். கர்த்தருடைய கையை மேலே இருக்குன்னு சொல்லி ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய கையை மேலே இருக்கு சொல்லுங்களேன். ஆமேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஜீவனும் வல்லமை சொல்லுங்களேன். ஜீவனும் வல்லமையும். அப்புறம் என்னது? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும்
கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து இருக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படியா? ஜீவனும் வல்லமையும், அது மாத்திரம் இல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என்னது இருபுறம்? அது என்னங்க இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்? ஒரு சைடில் நீங்க இந்த காய்கறி வாங்குறோம்ல, கத்தி வச்சு பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தி அப்படியே ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரம்ப மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த காய் அறுக்கிறதுக்கு இந்த ரம்ப மாதிரி இருந்துச்சுன்னா சஜான இருக்கலாம். இருக்கீங்களா? அறுத்து இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அறுத்துருக்கேன் வெங்காயம்லாம், ஒரு அறுத்து போடுவேன். அந்த ரம்பமாக இருக்கிறதால வேகமாக இருக்கலாம். இந்த கத்தியாக இருக்க அந்த ஆண்டோட வார்த்தை அப்படி தான். அவருடைய வார்த்தையும் உங்கள் வார்த்தையும் சேரும்பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக மாறுது. ஆமே, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் என்று சொல்லும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இயேசு நாமத்தினாலே இந்த வியாதி சுகமாக கடவுது, இந்த மரித்தவன் இயேசு நாமத்தை உயிர்த்த கடவுது. நீங்க சொல்லும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வசனம் சொல்லுகிறது, ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதா இருக்கிறது. மாம்சத்தில் இருக்க எல்லா காரியங்களும் செயலிழந்து போகும். நம்புறீங்களா? ஆமன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சொல்லுங்களேன், இருபுறமும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எங்கே இருக்குது வசனம்? எப்ரேயர் 4:12 2 edges sword அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கும். கர்த்தர் அப்படி தான் உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளே போனேன்னு எங்கே போயிடுன்னா ஜீவனுக்குள்ளே போயிடும். ஜீவன்னா தேவனோட ஆவி நாளுக்குள்ளே போயிடும். அந்த ஜீவன் போன நம்ம ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கும். இந்த வார்த்தை எதுலேருந்து தான் பேசும்? இந்த ஜீவனில் தான் வார்த்தை வந்து பேசும். இந்த வார்த்தை பேசுகிறப்ப யார் இருப்பாருன்னா பரிசுத்த ஆவியாரும் நீங்களும் இணைந்து பேசும் பொழுது நோவா என்ன சொன்னாரோ, ஆதாம் என்ன செய்தானோ, இவங்கெல்லாம் எப்படிலாம் வந்தாங்களோ அப்படி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி உன் துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனமானது, தேவனுடைய வல்லமையானது. அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சும்மா அந்த பூமியில ஆண்டவர் வைத்தத தேவன் அல்ல. 12 மாதங்கள் 12 வகையான ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களை ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கிறார். சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக தேவன் கொடுக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தங்கள், அதை சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணேன், செய்து முடிப்பேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து முடிக்க போகிறார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். 2 edges, 2 edge இருக்கு அவரோட வார்த்தைக்கு. அந்த வார்த்தை என்ன பண்ணா, தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி போடும். செடி வளர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, வயலில் விதை விதைச்சோன்னே களை எடுக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும். அந்த நாளில் என்ன தான் பண்ணுவாங்களாம், களையை மாத்திரம் எடுத்து போட்டுருவாங்க. மீதி அப்புறம் அதை எடுத்தால் தான் பயிர் நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்படி தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவையில்லாத களையெல்லாம் பிடுங்கி போடுங்க. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துக சுவாமி. புதிய மாதத்தை கொடுத்து புதிய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே எங்கள் பெலனை புதுப்பித்து இந்த நாளில் நிறுத்திய கிருபைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துக சுவாமி. கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கின வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இந்த நாளில் சிருஷ்டிப்பின் வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிற சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் கேட்ட வார்த்தைப்படி, இந்த மாதத்துக்குரிய வார்த்தைப்படி அதை நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொன்ன தகப்பன் 11 மாதங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நிறைவேற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிற சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் புறப்பட்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தனை நாட்கள் நாங்கள் அறிக்கை செய்து இன்னும் நிறைவேறாத காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த நாளில் ஜீவன் உண்டாகட்டும், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி ஊதப்படட்டும் ஆண்டவரே.
பெரிய சேனையாக எழும்பி நின்று ஆண்டவரே அநேக சாட்சிகளை இந்த மாத கடைசியில் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கத்தக்க கிருபையை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். செத்த கிரியைகளாகிய அவிசுவாசமான வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றி போடுகிற சுவாமி. ஆண்டவரே யாக்கோபை போல நாங்கள் மனம் சலித்தவர்களாக இல்லாதபடி கர்த்தர் எனக்கு ஜீவன், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இந்த நாளில் நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி 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 ஜீவனை உண்டாக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை நீங்கள் தரும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல இயேசுவாமி. ஆமென் ஆமென் ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. ஐ